ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் 10 3ஆம் திருமொழி. சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பதிகம். இது ஒரு பெரிய பதிகம். 21 பாசுரங்கள் இருக்கும், பலஸ்ருதியும் சேர்த்து. குழந்தையினுடைய பாதம் முதல் திருமுடி வரை அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். யசோதை கூப்பிடுற மாதிரி இருக்கும் பாசுரம். வந்து பாருங்க என்னுடைய குழந்தை அழக அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பாசுரத்தை நான் வேகமாக படிச்சுட்டே போகிறேன். உங்களுக்கு இங்கே சில இடத்துல மொத்தம் சொல்கிறேன். சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலாள சோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதக்கமலங்கள் காடீரே பவளவாகீர் வந்து காடீரே. சீதக்கடலுள் அமுது அப்படின்னு விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுது உண்ட பெருமானேன்னு திருமங்கையாழ்வார் சொல்லுவார். நம்ம இந்த சீதக்கடலுள் அமுதுங்கிறத லக்ஷ்மி பிராட்டியை போன்ற தேவகி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த குழந்தையினுடைய பாதத்தை பாருங்கள் என்று சொல்கிறார். அப்புறம் முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் பதித்து தலை பெய்தாற்போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காடீரே. ஒண்ணுதலீர் வந்து காணீர். ஒண்ணுதலீர்னா ஒண்ணம் பிரகாசிக்கின்ற, அதாவது ரொம்ப பிரகாசத்தோடு இருக்கிற நெற்றியுடையவர்களே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். இதில் 10 கை காலில் இருக்கிற குழந்தையினுடைய திருவடியில் இருக்கிற விரல்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் பாருங்க. பனைத்தோள் இளாச்சி பால் வாய்ந்த கொங்கை அனைத்தார உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும் இணைக்கால் கணைக்கால் இருந்தவா காடீரே. காரிகையீர் வந்து காணீரே. குழந்தையோட ஆங்கிள்னு சொல்லலாம், அந்த கணைக்கால் அது எப்படி இருக்கு பாருங்கோ அப்படின்னு சொல்கிறேன். நான் படிச்சுட்டே போகிறேன். உழந்தால் நறுனை ஓரோ தடா உண்ண இழந்தால் எரிவினால் ஈர்த்து எழில்மத்தின் பழந்தாம்பால் நோச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காடீரே. முகிழ் முலகீர் வந்து காடீரே. ரொம்ப கஷ்டப்பட்டு நெய் வச்சிருந்தா யசோதை. அந்த தடான் எண்ணெயும் சாப்பிட்டு விட்டான் கண்ணன். தடா உண்ண இழந்தால் எரிவினால் இழந்து விட்டேன் என்கிற எரிவினால் கோபத்தினால் ஈர்த்து பிடிச்சி கண்ணனை கட்டி எழில்மத்தின் பழந்தாம்பால் நோச்ச அவனை அடிக்கிறதுக்கோசரம் அந்த தாம்பு கயிறு சுத்தம் தவழ்ந்தான். பயத்தால் தவழ்ந்தான். முழங்கால் இருந்தவா காணீரே. முகிழ்முலகீர் வந்து காடீரே. திருப்பி படிக்கிறேன் இந்த பாசுரம். உழந்தாள் நறுனை ஓரோ தடா உண்ண இழந்தாள் எரிவினால்னா கோபத்தினால ஈர்த்து எழில்மத்தின் பழந்தாம்பால் நோச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காடீரே. முகிழ் முலகீர் வந்து காடீரே. பிறங்கிய பேச்சு முளைச்சுவத்து உண்டிட்டு உறங்குவான் போல கிடந்த இப்பிள்ளை மரங்கொள் இரணியன் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே. குவி முலகீர் வந்து காணீரே. பிறங்கிய பேச்சு பூதனை ஒரு வேஷம் போட்டுன்னு வந்தா, பார்க்கறதுக்கு அழகாக இருந்தான்னு புரிஞ்சுக்கலாம். அந்த முளை சுவைத்து உண்டிண்டு உறங்குவான் போல கிடந்த இப்பிள்ளை அர்த்தமாகும். அவன் என்ன பண்ணான், முன்னொரு காலத்தில் மரங்கள்லாம் அதர்மவானான இரணியன் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை அவனுடைய தொடைகளை வந்து காடீரே. குவி மூலகீர் வந்து காடீரே. மத்தங்களிற்று வசுதேவ தம்முடை சித்தம் பிரியாத தேவகி தன்வயிற்றில்
அத்தத்தின் 10 தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே. முகிழ் நகையீர் வந்து காணீரே. மத்தக்களிற்றுனா யானையை போன்றவர் அவர். அவருடைய மதுதேவர் அவருடைய சித்தம் பிரியாத தேவகி அவனுடைய வயிற்றில் பிறந்தான் இவன். அத்தத்தின் 10 அஸ்த நட்சத்திரத்துலேருந்து பின்பக்கமாக பண்ணிட்டு போனேன்னா ரோகிணி நட்சத்திரம், முன்பக்கமாக எண்ணின்னு போனேன்னா திருவோண நட்சத்திரம்னு வரும். ஆனால் இது வந்து கம்சனிடமிருந்து உண்மையான நட்சத்திரத்தை, கண்ணன் பிறந்த நட்சத்திரத்தை மறைப்பதற்காக இவர் திரும்ப பெரியாழ்வார் இப்படிறார். அத்தத்தின் 10 தோன்றிய அச்சுதன் முத்தம் இருந்தவா காணீரே. முத்தம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல கண்ணனுடைய அந்த குழந்தையனுடைய ஆண்குறியை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. இருங்கை மரகளிரு ஈர்க்கின்றவனை பரங்கி பறித்து கொண்டு ஓடும் பரமன் தன்னை நெருங்கு பவளமும் நேர்காணும் முத்தும் மருங்கும் இருந்தவா காணீரே. வான் முதலீர் வந்து காணீரே. வேற ஒன்று குவரையாவிடத்திலிருந்து அந்த கொம்பை பறித்து கொண்டு ஓடின அந்த பரமந்தன் நெருங்கு பவளமும் நேர் நாணும் முத்தும். நெருங்குனா ரொம்ப நெருக்கமாக இருக்கிற பவளம், அப்புறம் நேர் நாணும் அதை சேர்க்கிற நான் தங்க நான், அப்புறம் முத்து இவைகளெல்லாம் இருக்கிற மருங்கும் இருந்தவா அவனுடைய இடுப்பில் இதெல்லாம் அரண்யா கயிறு மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. காணீரே தொடர்ந்து வந்துட்டுறீங்க. வந்த மதலை குழாத்தை வலி செய்து தந்த களிறுபோல் தான் விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய உந்தியிருந்தவா காணீரே. ஒளி இழையீர் வந்து காணீரே. அவனுடைய தொப்புள் எப்படி இருக்குன்னு பாருங்க. நாபி கமலம், நாபி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இந்த முதலை குழாத்தை வலி செய்து வந்த சின்ன குழந்தைகளுடைய அந்த கோஷ்டியை தான் வலி செய்தான். இவன் தலைவன் மாதிரி இருக்கிறான். தந்த களிறு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு நன்றும் அழகிய உந்தி இருந்தவா காணீரே. ஒளி இழகீர் வந்து காணீரே. அதிரும் கடல் நிற வண்டனை ஆட்சி மதுர முலையூட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பால் ஆர்த்த உதரம் இருந்தவா காணீரே. ஒளிவளையீர் வந்து காணீரே. வேற ஒன்றும் இல்லை, அவனுக்கு பால் கொடுத்துட்டு ரொம்ப அவசரப்படாமல் நிதானமாக அவனுடைய உதரம், தாமோதரன் அழுத்தப்பட்ட உதரத்தை உடையவன், வயிற்றை உடையவன், அவன் இடுப்பில் அந்த கட்டினாலே அதை சொல்கிறார். படிக்கிறேன் ஒரு தரம். அதிரும் கடல் நிறவண்ணனை ஆட்சி மதுர முலையூட்டி வஞ்சித்து வைத்து பதுரப்படாமே பழந்தாம்பால் ஆர்த்த அதரம் இருந்தவா காணீரே. உதரம் இருந்தவா காணீரே. ஒளிவளகீர் வந்து காணீரே. பெருமாபுரலில் பிணிப்புண்டிருந்து அங்கு இருமாமருதம் இருத்த இப்பிள்ளை குருமாமணிப்பூன் குலாவித் திகழும் திருமார்பு இருந்தவா காணீரே. செகிழகீர் வந்து காணீரே. உரலில் கட்டி போட்டா பிணிப்புண்டிருந்து அங்கு இருமாருதன் இணைந்திருந்த 2 மருதங்களை இருத்த இந்த பிள்ளையனுடைய குருமாமணிப்பூன் குலாவித் திகழும். மணிப்பூன் குருமான்னா அழகாக பாலிஷ் செய்யப்பட்ட பளபளப்பாக செய்யப்பட்ட அந்த மணிப்பூன் திழாவும் திருமார்பு. அவனுடைய மார்பை பாருங்கள், அதில் மணி இருக்குது அப்படின்னு பாலிஷ் செய்யப்பட்ட மணி இருக்குங்கிறது அர்த்தமாக நினைக்கிறேன். அப்படின்னு படிச்சுட்டே போய்டுறேன். நாள்கள் ஒரு நாள் 5 திங்களளவிலே தாளை நிமிர்த்து சகடத்தை சாடிப்போய் வாழ்கிற்று 6 இருவவினான் தாள்கள் இருந்தவா காணீரே.
சுரிகொள்ளி தோள்கள் இருந்தவா காணீரே, சுருகுழலீர் வந்து காணீரே. நாள்கள் ஒரு நாளைந்து திங்கள் அளவிலே, 4-5 மாதத்துலன்னு அர்த்தம். தாளை நிமிர்த்து சகடாசுரனை உதைத்த சாடி போய் வாழ்கள் வளையிற்று. அந்த சகடாசுரனுடைய அசுரனவன், அவனுக்கு வாழ் போன்ற பற்கள் இருக்குது. அந்த அசுரன் அவனுடைய அவனுடைய உயிரை எடுத்தானே, அவனுடைய தோள்கள் இருந்தவா காணீரே, அவனுடைய தோளை பாருங்கோ, சுரிகுழலீர் வந்து காணீரே. அப்புறம் மைத்தடங்கண்டிய சோதை வளர்க்கின்ன செய்த்தலை நீல நிறத்து சிறுபிள்ளை, நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே, கணங்குழகீர் வந்து காணீரே. மையதடவப்பட்ட கண்களை உடைய யசோதை வளர்க்கின்ற இந்த பையன். செய்த்தலைன்னா வயலில் நிலத்தில் வளர்ற அந்த நீலோத்வ மலர்கள் போல் இருக்கிற இந்த சிறு பிள்ளை. நெய்த்தலை நேமியும் சக்கராயுதம். நெய்த்தலைன்னா சாதாரணமாக ஆயுதங்களில் நெய் தடவி கூர்மையாக வைத்திருப்பார்கள். அதை நெய்த்தலை நேமியம் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காடீரே, கணங்குழகீர் வந்து காடீரே. வண்டமர்பூங்கழல் ஆய்ச்சி மகனாக கொண்டு வளர்க்கின்ற கோவலர் குட்டர்க்கு, அண்டமும் தாடும் அடங்க விழுங்கிய கண்டம் இருந்தவா காணீரே, காரிகையீர் வந்து காணீரே. வண்டு மொய்க்கின்ற பூக்களை அணிந்த குழலை உடைய ஆட்சிமனாய யசோதையின் மகனாக வளர்கின்றான் இவன். கோவல குட்டர்க்கு, குட்டர்னா தான் குட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு செல்லமான வார்த்தை அது. கோவல குட்டர்க்கு அண்டமும் நாடும் அடங்க விழுங்கிய, இந்த ஆகாசம் பூமி எல்லாத்தையும் சேர்ந்து விழுங்கிய கண்டம் இருந்தவா, தொண்டை எப்படி இருக்கு பாருங்க, கண்டம் இருந்தவா காணீரே, காரிகையீர் வந்து காணீரே. தொண்டை எந்தொண்டை வாய் சிங்கம் வாவென்று எடுத்துக்கொண்டு, அந்தொண்டை வாய் அமுதம் ஆதரித்து ஆட்சியர் தம் தொண்டை வாயால் தருக்கி பருகும் இச்செந்தொண்டை வாய் வந்து காணீரே, செய்கிழையீர் வந்து காணீரே. குழந்தையோட வாயை பாருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த எந்தொண்டை வாய் சிங்கம் வாவென் எடுத்துக்கொண்டு, ஆஹா சிங்கக்குட்டியே அப்படின்னு ஆட்சியர்கள் எடுத்துக்கொண்டு, அந்தொண்டை வாய் அமுது ஆதரித்து, அந்த குழந்தையோட வாயில் இருக்கிற எச்சலை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஆட்சியன் தம் தொண்டை வாயால் வாயால் தெருக்கி பருகும், குழந்தையோட எச்சலை ஆட்சியர்கள் பருகுகிறார்கள். அப்படிப்பட்ட செந்தொண்டை வாய் வந்து சிவந்த அந்த அதரத்தை வந்து காணீரே, சேழையீர் வந்து காணீரே. அப்படி வரிசையாக சொல்லிட்டு. அப்புறம் நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும் கிந்தம்பிக்கு, வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் கிருந்தவா காணீரே, மொய்குழலீர் வந்து காணீரே. மொய்குழலீர் நெருக்கமான கூந்தலை உடைய பெண்களை வந்து பாருங்கள். எதை பார்க்கணும்? அதாவது நோக்கி ரொம்ப கவனமாக யசோதை நுணுங்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும். ரொம்ப கவனமாக இந்த குழந்தைய நாக்கு வழித்து நீராட்டுகிறாள் யசோதை. இந்த நம்பிக்கை வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும். வாக்கும்னா அவன் போடுற சத்தம், ஏதோ குழந்தை மழையில் ஏதோ பேசுறது போல இருக்குது. அந்த நயன கண்கள், வாயும் புரிகிறது. முறுவலும் புன்சிரிப்பும் மூக்கும் இருந்தவா காணீரே, மொய்குழலீர் வந்து காணீரே. விண்கொள் அமரர்கள் வேதனை தீர முன் மண்கொள் வசுதேவர் தம்மகனாய் வந்து திண்கள் அசுரரை தேக வளர்கின்றான்
கண்கள் இருந்தவா காணீரே. கனவளையீர் வந்து காணீர். கனவளையீர்னா கனகவளை, தங்கத்தால் வளை அணிந்திருக்கிற பெண்களை வந்து பாருங்கள். எதை பார்க்கணும்? பெருமானுடைய கண்களை பார்க்கணும். அந்த கண்கள் எப்படி? யாருடைய கண்கள் அது? விண்கொள் அமரர்கள் வேதனை தீர, தேவலோகத்தில் இருக்க தேவர்களுடைய துன்பமெல்லாம் தீரும்படியாக வசுதேவர் தமக்கு மகனாய் வந்து பிறந்தானவன். வந்து திண்கொள் அமரரை, திண்மை மிக்க வலிமான அசுரர்கள் அவர்கள் அழியும்படியாக வளர்கின்றான். அவனுடைய கண்கள் இருந்தவா காணீரே. கனவளையீர் வந்து காணீரே. பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் புய்ய, திருவின் வடிவுக்கும் தேவகி பெற்ற உருகரிய ஒளி மணிவண்ணன் புருவம் இருந்தவா காணீரே. பூண்முலையீர் வந்து காணீரே. ரொம்ப சின்ன வயசுலேயே தேவி கண்ணியனப்பட்ட பெற்றுவிட்டாள் போலிருக்கிறது. அதனால் பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் புய்ய, திருவின் வடிவுக்கும் தேவகி பெற்ற அர்த்தமானது. உருவு கரிய ஒளிமணிமண்ணன் புருவம், புருவம் இப்படி இருக்கு, ஐப்ரோஸ், வா காணீரே. பூண்முலையீர் வந்து காணீரே. பசினே போகலாம். அதுக்கப்புறம் மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் உண்ணும் திறத்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கு வண்ணமழில்கள் மகரக் குழை இவை திண்ணம் இருந்தவா காணீரே. சேகிழையீர் வந்து காணீரே. மகர குண்டலாம் போட்டுருக்கான், அதை வந்து பாருங்கள்னு சொல்கிறா யசோதை. பாசன நூதனம் படிச்சுடுறேன். மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் உண்ணும் திறத்து மகிழ்ந்துண்ணும் பிள்ளைக்கு வண்ணமழில்கள் மகரக் குழை இவை திண்ணம் இருந்தவா காணீரே. சேயிழையீர் வந்து காணீரே. முற்றிலும் தூதையும் முன்கை மேல் பூவையும் சிற்றில் இழுத்து திரிதருவோர்களை பற்றி பறித்து கொண்டு ஓடும் பரமந்தன் நெற்றியிருந்தவா காணீரே. நேரிழையீர் வந்து காணீரே. பாருங்க, இந்த முற்றில் தூதையெல்லாம் விளையாட்டு சாமான்கள், ஆட்சி பெண்கள் வச்சுருக்கான். அது கை மேல் பூவையும், பூவைன்னு ஒரு சின்ன பறவை, அந்த இதெல்லாம் வச்சுன்னு விளையாடின்னு இருக்கிற அந்த அவர்களை சிற்றில் அவர்கள் கட்டின மண்ணால் கட்டின வீட்டெல்லாம் இடித்து திரிதருவோர்களை பற்றி பறித்து கொண்டு ஓடும் பரமந்தன். இப்படி ஆட்சியர் குழந்தைகளை, பெண் குழந்தைகளை தொந்தரவு செய்கிற அந்த பரமந்தன் நெற்றி இருந்தவா. அவனோட நெற்றியை பாருங்கள். திருப்படிக்கிறேன். முற்றிலும் தூதையும் முன்கை மேல் பூவையும் சிற்றில் இழைத்து, சின்ன வீடுகளை கட்டு, திரிதருவோர்களை விளையாடி கொண்டிருப்பவர்களை பற்றி பறித்து கொண்டு ஓடும் பரமந்தன் நெற்றி இருந்தவா காணீரே. நேரிழையீர் வந்து காணீரே. அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு கடல்கள் சதந்தை கலந்து எங்குமார்ப்ப மழகன்றினங்கள் மறித்து திரிவான் குடல்கள் இருந்தவா காணீரே. குவிமுலையீர் வந்து காணீரே. அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு, தங்கத்தால் செய்யப்பட்ட கோல் வச்சுருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? கடல்கள் சதங்கை கலந்து எங்கு மார்ப்ப, காலில் கடல் போட்டுருக்கான், சங்கிலி போட்டுருக்கான், அதெல்லாம் சத்தம் போடுறது. அப்படி நடந்து போயிட்டுருக்கு. நடந்து போய் மழகன்றினங்கள் மறித்து, சின்ன கன்றுக்குட்டிகளை நிறுத்தி திரிவான் குடல்கள், அவனுடைய கூந்தலை பாருங்கள், இருந்தவா காணீரே. குவிவுலகீர் வந்து காணீரே. அழகிய பைம்பொன்னின் கோல் அங்கை கொண்டு கடல்கள் சதங்கை கலந்து எங்கும் ஆர்ப்பன சத்தம் போடுறது. மழகன்றினங்கள் மறித்து திரிவான் குழல்கள் இருந்தவா காணீரே. குவிமலையீர் வந்து காணீரே.
சுரும்பார் சுருப்பார்னா சுரும்பார் குழல் யசோதை முன் சொன்ன திருப்பாத கேதச்சை தென்புதுமை பட்டன் விருப்பால் உரைத்த 20 ஒன்றும் உரைப்பார் போய் வைகுந்தத்து ஒன்றுவர்தாமே. சுரும்பார்னு புரிஞ்சுக்கலாம். சுரும்புன்னா மண்டுகள் மொய்க்கின்ற கூந்தலை உடைய யசோதை முன்னால் சொன்ன அந்த திருப்பாத கேசத்தை, திருவடிகளிலிருந்து பெருமானுடைய கேசம் வரை அனுபவித்த அந்த விதத்தை தென்புதுவைப்பட்டன் பெரியாழ்வார் ஆசையோடு சொன்ன விருப்பால் உரைத்த 20 ஒன்றும், இந்த 21 பாசுரங்களையும் உரைப்பார் போய் வைகுந்தத்து ஒன்றுவர்தாமே, இவர்கள் நிச்சயமாக வைகுந்தத்தை அடைவார்கள் புரிஞ்சுக்கலாம். படிச்சுடுறேன் அந்த கடைசி பாசுரம். சுருப்பார் குழல் யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென்புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த 20 ஒன்றும் உரைப்பார் போர் வைகுந்தத்து ஒன்றுமர்த்தாமே. முடிச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.